الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم. சூரா பக்ராவுடைய 142வது ஆயத். இதிலிருந்து 2வது ஜுஸ் ஆரம்பிக்குது. இதில் அல்லாஹு தாலா இஸ்லாத்தில் மாற்றப்பட்ட முதலாவது சட்டம், குர்ஆனில் மன்சூஹாக்கப்பட்ட முதலாவது சட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். முதலாவது மாற்றப்பட்ட சட்டம் கிபிலா மாற்றப்பட்டுச்சு. அல்லாஹு தாலா சொல்கிறான், சயக்கூல் சுஃபஹா மினன் நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்துஹும் அல்லதி கானு அலைஹா. மடையர்கள், மக்களை சேர்ந்த மடையர்கள், புத்தி குறைவானவர்கள் சொல்கின்றார்கள், இவர்கள் எந்த கிப்லா மீது இருந்தார்களோ அந்த கிப்லா விற்றும் திருப்பினது என்ன விஷயம், எதனால் இவர்கள் திசை மாறி தொழுகின்றார்கள். குல் லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப். நபியை நீங்கள் சொல்லுங்க, கிழக்கு மேற்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அவன் கிழக்கை முன்னோக்கி தொலை சொல்லும் அவனுக்கு கேளும், மேற்கு முன்னோக்கி தொலை சொல்லும் அவனுக்கு முடியும், அது அவனுடைய விருப்பம். யஹ்தி மை யஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம். எனவே அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நேர் வழி காட்டுகின்றான். இப்போ இந்த முட்டாள்கள் என்று சொன்னால் பொதுவான காஃபிர்கள், அது முஷ்ரிக்கீன்கள் இருப்பாங்க, அல்லது யஹூதி நஸ்ரானிகள், யஹூதிகளாக இருக்கலாம், அல்லது முனாஃபிகீன்களாக இருக்கலாம். பல கருத்துகள் சொல்லப்பட்டாலும் சுருக்கம் குஃபார்கள், காஃபிர்கள் சொல்கிறாங்க. அவர்களை கிப்லா விட்டு திருப்பினது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் மக்தீஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. ஃபலஸ்தீனை நோக்கி. ஃபலஸ்தீனில் பைத்துல் மக்தீஸில் ஒரு கல் ஒன்று இருக்குது, அதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காபத்துல்லா கிப்லாவாக இருந்தால் நன்றாக இருக்குமேன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலத்திலிருந்தே கிப்லாவாக இருந்தது காபத்துல்லா. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியிலிருந்து கிப்லா அந்த பக்கம் மாற்றப்பட்டது, பைத்துல் மக்தீஸ்க்கு. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னோக்கி தொழுத காபத்துல்லா கிப்லாவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அதனால் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்தை நோக்கி பார்த்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவங்களோட பார்வை வானத்தை நோக்கி போகும். அப்படின்னா வஹி இறங்காதா என்ற ஆசையில். அப்போ 16 அல்லது 17 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சட்டத்தை மாற்றினான். அது சில ரிவாயத்துகளில் லொஹருடைய தொழுகை, சில ரிவாயத்துகளில் முதலாவது கிப்லா மாற்றப்பட்டதுக்கு பிறகு தொழுகை அசருடைய தொழுகை இன்னும் வந்திருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, ருக்கூவில் இருக்கும் பொழுது இந்த ஆயத்து இறங்குது, இந்த சட்டம் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கூவில் இருந்து கொண்டே திரும்பினாங்க அப்படின்னு ரிவாயத்தில் வருது. சில ரிவாயத்தில் முன்னாடி இறங்கிச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க கிப்லா மாற்றப்பட்டாச்சு, எல்லாரும் இப்போ கிப்லா பைத்துல் மக்தீஸ் அல்ல, மறுபக்கம் அதாவது காபத்துல்லாவுடைய திசை நோக்கி தொழுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட தொழுதுட்டு போனாங்க. போன நேரம் மதீனாவில் இன்னும் 9 பள்ளிவாசல் இருந்துச்சு. மஸ்ஜித் நபவியை தவிர இன்னும் 8 பள்ளிவாசல், கிட்டத்தட்ட 9 பள்ளிவாசல் மதீனாவுக்குள்ளால இருந்துச்சு தூரத்தில். அப்போ ரசூலுல்லாவோட தொழுதுட்டு போகிறாரு. அங்கே இன்னொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தால் போகும்பொழுது அங்குள்ள மக்கள் பைத்துல் மக்தீஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருப்பதை கண்டு சொன்னார், நான் அல்லாஹ்வை சாட்சியாக்கி நான் சொல்கிறேன், இப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுதேன் மக்காவை முன்னோக்கி, அதாவது காபத்துல்லா முன்னோக்கி தொழுதேன் என்று சொன்ன உடனே அந்த பள்ளியில் தொழுது கொண்டிருந்தாங்க, ருக்கூவில் இருந்தாங்க. ருக்கூவில் இருந்து கொண்டே அப்படியே மறுபக்கம் திரும்பினாங்க. இப்போ சில மக்களுக்கு காபத்துல்லா மாற்றப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது காபா பக்கம் திருப்பப்படுறதுக்கு முன்னாடி நிறைய மக்கள் பைத்துல் மக்தீஸ் நோக்கி தொழுது மௌத்தாகிட்டாங்க. பைத்துல் மக்தீஸ் நோக்கி தொழுதுட்டு கிப்லா மாற்றப்படுறதுக்கு முன்னாடி மௌத்தாகினாங்க. இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன? இவங்க தொழுகை கூடுமா கூடாதான்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சு.
அப்போ அல்லாஹுத்தாலா இதே ஆயத்தில் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், வமாக்கான் அல்லாஹுல் யுதீஅ ஈமானக்கும், அல்லாஹுத்தாலா உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். நீங்கள் எங்களோட கட்டளையை நம்பித்தானே காபத்துல்லாவை இல்லை பைத்துல் மக்தஸ் நோக்கி தொழுது கொண்டிருந்தீங்க. அந்த தொழுகைகளை அந்த ஈமானை நாங்கள் வீணாக்க மாட்டோம். ஈமானக்கும் என்றால் சில உலமாக்கள் சில முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு சொலாத்தக்கும், உங்களுடைய தொழுகையில் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்கள் முன்னாடி தொழுதும் சரி, இப்போ தொழுதும் சரி. அல்லாஹ் பின்னாஸில் ரவுஃப் ரஹீம், என்னடா அல்லாஹுத்தாலா மக்களோட மிகப்பெரிய இரக்கமுள்ளவனாகவும் அன்பாளனாகவும் இருக்கின்றான். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மக்தஸ் நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. இந்த காலத்தில் அவங்க அதிகமாக வானத்தின் பக்கம் பார்வை நோக்கி கொண்டிருப்பாங்க. அப்போ அல்லாஹுத்தாலா ஆயத்திறக்கினான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே உங்களோட பார்வை வானத்தின் பக்கம் முன்னோக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி உங்களோட பார்வை போய் கொண்டிருக்குது. ஃபல நுவல்லி அன்னக்கு கிப்லத்தன் தர்வாஹா, எந்த கிப்லாவை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதன் பக்கம் நாங்கள் முகமும் திருப்ப செய்கின்றோம். எனவே ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜிதுல் ஹராம், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அப்போ அந்த நேரத்தில் சில முஸ்லீம்கள் சொன்னாங்க, சில மக்கள் இந்த காபா திருப்பப்படுறதுக்கு முன்னாடி, காபா பக்கம் கிப்லா மாற்றப்படுறதுக்கு முன்னாடி தொழுதாங்களே பைத்துல் மக்திஸை நோக்கி, அவங்களோட நிலைமை என்ன, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அல்லது நாங்கள் கூட இது வரைக்கும் தொழுதோமே 16 அல்லது 17 மாதங்கள், எங்களுடைய தொழுகை நிலைமை என்னான்னு சொல்லி அவங்க அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி கொண்டாங்க. இப்போல்லாம் இந்த ஆயத்தை அடுத்த பகுதி இருக்குன்னா, ஒமாக்கான் அல்லாஹுல் யுதீஅ ஈமானக்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய ஈமான இபாதத்தை தொழுகையில் நாங்கள் வீணாக்க மாட்டோம். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்குறதுக்கு முன்னாடி கிப்லா முன்னோக்கி அந்த காபத்துல்லா விட்டு மற்ற திசையில் தொழுது கொண்டிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால வச்சும் ரசூலாக்கு இடப்பட்ட கட்டளை என்னென்னா பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுங்கண்டு. இருந்தாலும் ரசூலாக்கு விருப்பம் காபத்துல்லா முன்னோக்கி தொழுதா நன்றாக இருக்குமே என்று, அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து தொழும் பொழுது காபத்துல்லாக்கு பின்னால் இருந்து தொழுவாங்க. காபத்துல்லா நடுவில் அதுக்கு அங்கால நேராக அந்த திசையில் பைத்துல் மக்திஸ் இருக்கும். அந்த விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி தொழ முடியாது. என்ன காரணம்டா, மதீனா நடுவில் இருக்குது, இந்த சைடுக்கு மக்கா இருக்குன்னா மறு சைடில் பைத்துல் மக்திஸ் இருக்குது. இப்போ காபத்துல்லா முன்னோக்கினா பைத்துல் மக்திஸ் பின்னோக்கப்படும், பைத்துல் மக்திஸை முன்னோக்கினா காபத்துல்லா பின்னோக்கப்படும். ஆனால் ரெண்டையும் முறையடியாக முன்னோக்கிற நிலைமை மதீனால கிடையாது. அப்போ அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க கிப்லா மாற்றப்பட்டால் நன்றாக இருக்குமே. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யஹூதிகள் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்ததை, யஹூதிகளும் தொழுகிறதான், அவங்க தொழுகிறது பைத்துல் மக்திஸை முன்னோக்கி. இப்போ ரசூலா அந்த திசையில் தொழுது கொண்டிருக்கிறாங்க, முஸ்லீம்களும் தொழுகிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் கிப்லா மாற்றப்பட்ட உடனே அவங்க சொன்னாங்க, மா வல்லாஹு மன் கிப்லத்து ஹுல்லத்தி கானு அலைஹா, மடையர்கள் சொன்னது அவங்களத்தான், இந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இவங்க வேறு திசையில் தொழுகிறாங்க என்று சொல்லி பேசிக்கொண்டாங்க. அப்போ பைத்துல் மக்திஸை முன்னோக்கினதும் சரிதான், அது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம்தான் இப்போ திசை மாறி இந்த திசையில் தொழுதாங்க காபத்துல்லாவை முன்னோக்கி. மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது, பனு சலமா கோத்திரத்தாருடைய பள்ளிவாசல். அங்குள்ள மக்களுக்கு கிப்லா மாற்றப்பட்ட செய்தி அவங்களுக்கு தெரியாது. அப்போ இன்னொரு மனிதர் ரசூல்லாவோட தொழுதுட்டு போனவர் சொன்னாங்க, மேலே வந்த ரிவாயத்தில் இந்த இடம்னு சொல்லி வரல, இந்த ரிவாயத்தில் மஸ்ஜித் கிப்லத்தைன் பனு சலமா மக்களுக்கு மத்தியில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது, ருக்கூல் இருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் இப்போ தான் ரசூல்லாவோட தொழுதுட்டு வரேன், நீங்கள் திசை மாறி தொழுங்க, காபத்துல்லா முன்னோக்குங்க சொன்ன. அப்படியே திரும்பினாங்க. ஒரு பெண்ணொன்று அறிவிக்கிறாங்க, நாங்களும் மாஞ்ச மாத்தில் கலந்து கொண்டிருந்தோம், ஆண்களுடைய சஃப் முன்னுக்கு இருந்தால் பெண்களுடைய சஃப் பின்னுக்கு நிற்பாங்க. இப்போ கிப்லா மாற்றப்பட்ட செய்தி சொன்ன உடனே ஆண்கள் எங்களோட இடத்துக்கு வந்துட்டாங்க, நாங்கள் அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்படின்னா அவங்க முன் சஃபுக்கு அவங்க தானே வரணும், அப்படியே திரும்பி முன்னுக்கு வந்தாங்க, நாங்கள் அப்படியே பின்னுக்கு போயிட்டோம். தொழுகையில் இந்த நிகழ்வு நடந்துச்சு. அப்போ அந்த பள்ளிவாசல் இப்போவும் மஸ்ஜித் கிப்லத்தைன் என்ற பேரில் இருக்குது. பழைய கிப்லாவுடைய அடையாளமும் இருக்குது, புதிய கிப்லாவும் இருக்குது. புதிய கிப்லா முன்னோக்கி தான் தொழுறாங்க காபத்துல்லா முன்னோக்கி, ஆனால் பழைய கிப்லா மெஹ்ராபெல்லாம் அந்த திசை இன்னும் இருக்குது. ஹைரதே பல சம்பவங்கள் நடந்துச்சு. குபாக்கு செய்தி போகிற நேரம் ஃபஜ்ருடைய தொழுகையில் வச்சு தான் அவங்களுக்கும் கேள்விப்பட்டுச்சு. ஏன்னா குபா மஸ்ஜித் மதீனா விட்டு வெளியே இருக்குது,
அவங்களுக்கு லொஹருடைய தொழுகையில் மதீனால சட்டம் மாற்றப்பட்ட செய்தி அவங்களுக்கு அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு தான் கிடைச்சது. கிடைச்ச உடனே அவங்களும் தொழுகையில் இருக்கும் பொழுதுதான் அவங்க மறுபக்கம் திரும்பி தொழுதாங்க. ஹைர், இப்போ இதில் சஹாபாக்கள் தொழுகையில், அதாவது ருக்குவில் இருந்து கொண்டே திரும்பினாங்க. பல இடங்களில் இந்த சம்பவம் நடந்துச்சு. இதன் மூலமாக என்ன நடத்துகிறாங்கன்னா, சஹாபாக்கள் இடத்துல அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்று விஷயத்தில் உறுதி இருந்துச்சு. அடுத்து தாமதப்படுத்தாத தன்மை இருந்தது. எத்ததாலுக்கு வந்ததுக்கு பிறகு கூட அவங்க திரும்பி இருக்கலாம், நடுநிலைக்கு வந்ததுக்கு பிறகு. ஆனால் அவங்க அப்படி திரும்பல. கட்டளை கிடைச்ச உடனே அப்படியே மறுபக்கம் திரும்பினாங்க. இது சஹாபாவிடத்தில் வெளிப்படக்கூடிய தன்மை இருப்பதற்கு அடையாளம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வேதக்காரருடைய விஷயத்தில், வேதக்காரர்கள் குறிப்பாக யஹூதி நஸ்ரானிகள் சம்பந்தமாக சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக யஹூதிகள்கிட்ட பொறாமைப்படுறது தன்மை கூடுதலாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, இன்னஹும் லா யஹ்சுதூனனா லா ஷைஇன் கமா யஹ்சுதூனனா அலா யௌமில் ஜும்ஆத்தி லத்தி ஹதான அல்லாஹு லஹா வ வல்லு அன்ஹா. எங்களோட விஷயத்தில் 3 விஷயத்தில் அவங்க பொறாமப்படுற மாதிரி வேறு எதுலேயும் அதிகமாக அவங்க பொறாமப்பட்டது கிடையாது. அதில் ஒன்று தான் கிபிலா. முதலாவது ஜும்மாவை சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாள் இருக்குதே, இது வணக்கத்துடைய நாள். அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தும் கூட ஜும்மாவுடைய தினத்தை வணக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் அவங்களோட வசதிக்காக வேண்டி யஹூதிகள் சனிக்கிழமை வணக்க நாள் எடுத்துக்கொண்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வணக்க நாள் எடுத்துக்கொண்டாங்க. முஸ்லீம்கள் தான் ரசூலுடைய உம்மத்தினர் வெள்ளிக்கிழமை அந்த வணக்க நாள் உண்மையில் வெள்ளிக்கிழமை தான். அப்போ அவங்க நாள் தவறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த வழியை காட்டி நாங்கள் அதை பின்பற்றுகிறோம். அவங்களுக்கு அந்த நாள் கிடைக்கல. இப்போ அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வருந்துறாங்க, நாங்கள் அந்த நாளை தவற விட்டுட்டோம் என்று சொல்லி. பிடிவாதத்தின் காரணமாக அவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உறுதியாக இருக்கிறாங்க, சனிக்கிழமையிலே இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தான் தெரிஞ்சும் திரும்பி வந்து கொள்ள முடியலை. 2வது கிபிலா. அவங்களுக்கு அந்த கிபிலா பற்றி உண்மையான சிறந்த கிபிலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவங்க. அவங்க காபத்துல்லாஹ் நோக்கி தான் தொழுது கொண்டிருந்தாங்க. இவங்க தான் மாற்றி அந்த பக்கம் தொழ தொடங்கினாங்க. அதே வழி அல்லாஹ் தஆலா நடத்தாடி திரும்ப மாற்றி பழைய வழிக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுதாங்க. அப்போ உண்மையான கிபிலா காபத்துல்லா தான். அப்போ அதை விட்டு அவங்க வழி தவறிட்டாங்க. நாங்கள் அந்த வழி நேரான பாதையில் இருக்கிறோம் என்பது விஷயத்தில் அவங்க பொறாமப்படுறாங்க. 3வது இமாமுக்கு பின்னாடி வலல்லாலீன் என்று சொன்ன உடனே ஆமீன் சொல்கிறோமே, இதுவும் இந்த விஷயத்தில் அவங்க பொறாமப்படுறாங்க. என்ன ஹதீஸில் வருது, யாருடைய ஆமீன் இமாமுடைய ஆமீனுக்கு ஒத்து வருதோ, வேலை ரிவாயத்தில் மலக்குமாருடைய ஆமீனுக்கு ஒத்து வருதோ, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவங்க சொர்க்கம் நுழைவாங்க. அப்போ அதனால் இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கலேன்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகிற இந்த ஆயத்துடைய தொடரில் வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வசத்தன், இவ்வாறு தான் நாங்கள் உங்களை நடுத்தரமான உம்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். நடுத்தரமான உம்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். வசத்தன நடுத்தரமானது, ஆனால் இங்கே சாட்சி சொல்லக்கூடிய சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். வசத்துக்கு அந்த அர்த்தமும் இருக்குது, சிறந்த உயர்ந்த. லித்தகூனு ஷுஹதா அலன்னாஸ், எதுக்குண்டா உங்களை உயர்ந்த சமுதாயமாக ஆக்கினது, நீங்கள் ஏனைய மக்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். வயக்கூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, இதே மாதிரி ரசூல் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் ரசூலை பின்பற்றலாட்டி, குர்ஆனை பின்பற்றாட்டி ரசூலுல்லா உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் ஏனைய சமுதாயத்துக்கு நீங்கள் எதிராக சாட்சி சொல்லுவீங்க. அது எப்படின்னு சொன்னால், கியாமத்து நாளில் எல்லாம் நபிமார்கள் கொண்டு வருவாங்க. சில நபிமார்களோட ஒருத்தர் இருப்பாங்க, சிலவங்களோட 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ மாற்றம் செஞ்சவங்க, நிராகரித்தவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்கள்கிட்ட நபி வரலையா, இவர் உங்களுக்கு நான் நபியாக அனுப்பினோமே, இவர் உங்கள்கிட்ட வந்து உபதேசம் செய்யலையா, என்னை பற்றி சொல்லலையான்னு கேட்டால் அவன் சொன்னால் இவர் எங்கள்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவர் எங்கள்கிட்ட வரவே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே சொல்லித்தரலன்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான் நபிகிட்ட, நீங்கள் என்ன உங்கள்கிட்ட போகலையா, இவங்களுக்கு எத்தி வைக்கலையான்னு கேட்பான். நான் சொன்னேன், யாரை நான் போனோம், எத்தி வச்சோம், இவங்க ஏற்றுக்கொள்ளலை, உங்களுக்கு என்ன ஆதாரம் நல்லா கேட்பான். இப்போ சொல்லுவாங்க உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய உம்மத்தினரும். அப்போ அல்லாஹ் தஆலா உம்மத்தே முஹம்மது அல்லாஹ் கொண்டு வருவான், ரசூலாவே உம்மத்தையும் கொண்டு வருவான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாங்கள் கியாமத்து நாளையில் மக்களுக்கு விசாரணை நடக்கும் பொழுது ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல நாங்கள் இருப்போம். இந்த நடக்கக்கூடிய காட்சியில் பார்த்து கொண்டிருப்போம். எப்போ நபிமார்களை அவங்களோட உம்மத்தினர் பொய்ப்பிப்பாங்களோ எல்லாம் சாட்சியை கொண்டு வர சொல்லக்குள்ள எங்கள்கிட்ட கேட்கப்படும்.
அப்போ நாங்கள் சாட்சி சொல்லுவோம், நிச்சயமாக இவர் நபி இவங்களுக்கு எத்தி வச்சார், ஆனால் இவங்க ஏற்றுக்கொள்ளலண்டு. இப்போ அல்லாஹ் கேட்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் போய் வாழ்ந்த காலம் 1000 வருஷம், 2000, 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு எப்படி தெரியும் இவர் நபியா போனார், உபதேசம் செஞ்சார்? இவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான், நபி அனுப்பினான், நபி எங்களுக்கு அறிவிச்சாங்க, எங்களுக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அல்லாஹு தாலா இவங்களோட சாட்சி ஏற்றுக்கொள்வான். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான், இது மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் பொய்ப்பிக்கும் பொழுதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கப்படும், அவங்களும் இந்த ரசூலுல்லாஹி உம்மத்தை தான் சொல்லுவாங்க, அவங்க போய் சாட்சி சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினா, கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன், நாங்கள் உங்களை உயர்ந்த சமுதாயமாக நீதியான சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம், லித்தகுனு ஷுஹதா அலன்னாஸ், மக்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். இந்த உம்மத்துக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கோ வேறு எந்த ஒரு உம்மத்துக்கு அந்த பாக்கியம் கொடுக்கல. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை உயர்வுபடுத்தி கண்ணியப்படுத்தி ஏனைய சமுதாயத்துக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த உம்மத்தெல்லாம் ஆக்கியிருக்கின்றான். இந்த உம்மத்துக்கு கொடுத்த பெரிய ஒரு கண்ணியம் அது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஜஅல்னல் கிப்லத்த லத்தி குன்த அலைஹா, இந்த கிப்லா மாற்றப்பட்ட செய்தி இருக்குதே, இது மிகப்பெரிய ஒரு சோதனை, லேசான விஷயம் அல்ல. இப்போ எங்களுக்கே பிரச்சனை இல்லை, நாங்கள் பைத்துல் மக்தீஸை முன்னோக்கி தொழவும் இல்லை, நாங்கள் பின்னாடி காலத்தில் இருக்கிற சட்டமெல்லாம் மாற்றப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை வருது. ஆனால் அவங்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், வமா ஜஅல்னல் கிப்லத்த லத்தி குன்த அலைஹா, கிப்லா உண்மையிலே காபத்துல்லா தான். அப்போ பைத்துல் மக்தீஸை நோக்கி 17 மாதங்கள் தொழுதீங்களே, அந்த நிலைமையில் நாங்கள் அப்படி உங்களை ஏன் வச்சோம்? இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்து கொண்டு இருந்தது, அதையே நாங்கள் அப்படியே தரிப்படுத்தினோம், பிறகு மாற்றினோம் என்று சொன்னால், நபிய இல்லா லினா அலம மையத்தபி ரசூல் வமை மிம்மையன் கலிபலாக்கிவை, நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வேண்டி, அறிகிறதுக்காக வேண்டி, யார் ரசூலை பின்பற்றுறாங்க, யார் முகம் திருப்பி கொண்டு தன்னோட பின்னங்கால் வழியால் திருப்பிட்டு போகிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வேண்டி. அப்போ நபியை பின்பற்றுன்னு சொன்னால் ரசூலுல்லா எந்த திசையில் நோக்கி தொழுதாலும் அந்த நோக்கி தொழுதான் ஆகணும். ஏன் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த கிப்லாவில் நாங்கள் வச்சோம், உங்களை இவங்க பின்பற்றாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு மாற்றினோம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் இவங்க மாறி தொழுகிறாங்க உங்களோட கூட, அல்லது பழைய கிப்லாவை தான் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்களாண்டு. இது அறியறதுக்காக வேண்டி. அடுத்த லசனம், வைங்கானத்தில் கபீர தென்லால் அல்லதின் ஹதா அல்லதின் ஹதல்லா, இது ஒரு பாரமான விஷயம்தான். கிப்லா மாற்றப்பட்டதுக்குதே, யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாங்களோ, நேர்வழி காட்டினான் அவர்களை தவிர மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சிலவங்க முர்த்ததான வார்த்தைகளை கூட பாவிக்க தொடங்கிட்டாங்க. முனாஃபிகீன்கள் சேர்ந்து அவங்க சொன்னாங்க, இவருக்கு என்ன பிடிச்சது, அங்கே தொழுகிறார், இன்றைக்கி இங்கே தொழுவார், நாளைக்கு இங்கே தொழுவார தெரியா, ஒரு நாளைக்கு அங்கே பார்த்து தொழுதாரு, இப்போ அப்படின்னா இவ்வளோ காலம் அங்கே தொழுதாரு, இப்போ மறுபக்கம் தொழுகிறாரு, நாளைக்கு எந்த திசையோ தெரியாது. அல்லாஹ் சொல்ல நாங்கள் இதை சோதிக்கிறோம். இன்றைக்கு மக்கள்கிட்ட பேச்சுகள் இருக்குது, ஒரு நேரத்துக்கு கொண்டா சொல்லானுங்க, இது ஹராம் சொல்லானுங்க, இது ஹலால்னு சொல்லாங்க. இது ஒரு சோதனை. இப்போ சவுதியில் நடந்த சம்பவம், ஷரியத்தை விஷயத்தில் நாங்கள் என்ன தீர்ப்பு ஏற்றுக்கிறோம்னு பார்க்குறதுக்காக வேண்டி, அது ஒரு சோதனை. இது மாதிரி அல்லாஹு தாலா பலவாறு சோதனை இப்போ எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறான். ஷரியத்துடைய சட்டங்கள் மாறாட்டியும் கூட அந்த காலத்தில் ஷரியத்துடைய சட்டங்களை மாற்றி அல்லாஹ் சோதிச்சான். சாராயத்தை ஹராமாக்கி சோதிச்சான், வட்டியை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க, பிறகு வட்டி ஹராமாக்கி எல்லாம் சோதிச்சான். இது மாதிரி பல சோதனைகள் வந்துச்சு. நபிக்கு 4 கல்யாணத்துக்கு மேலே அனுமதி இருக்குது, உம்மத்துக்கு 4 கல்யாணத்துக்கு மேலே முடிக்க இயலாது. இப்போ அவர் 11 பொம்பளை வச்சு கொண்டிருக்கிறார், எங்களுக்கு மட்டும் 4 பொம்பளையா? அந்த மாதிரி மூமின்கள் யோசிக்கல. முனாஃபிகீன்கள், ஈமானில் பலகீனமானவங்க, ஈமான் இழக்கக்கூடிய மக்கள் அப்படி பேசினாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்போ அதில் ஒரு சோதனை தான் இந்த சம்பவமும். நாங்கள் கிபிலாவை மாற்றினதிக்கிறதே, இது ஒரு சோதனையாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். ரசூலை உண்மைப்பிக்கிறாங்களா, நம்புகிறாங்களா, எங்களோட கட்டளைக்கு வழிபடுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வேண்டி. அதில் வச்சதுக்கும் மாற்றினதுக்கும் ஹிக்மத் இருக்குது, காரணம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அதை விளங்க முடியாது, அதெல்லாம் அறிந்திருக்கின்றான். அதனால் உங்களோட பொறுப்பை நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு நீங்கள் வழிபட்டாகணும். அதை நீங்கள் இன்றைக்கு இது ஒரு கிபிலாவல்ல, ஒரு நாளைக்கெல்லாம் 10 திசையை மாற்றினாலும் நாங்கள் தொழுதான் ஆகணும். ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. அல்லாஹ் சொன்ன வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அவன் விரும்பின திசையில் எங்களை திரும்ப சொல்லுவான், திரும்பி தான் நாங்கள் ஆகணும். அதனால் மூமின்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. சந்தேகத்துக்குள்ளவங்க முனாஃபிகீன்கள், உள்ளத்தில் நோயை சுமந்தவங்க, அவங்க குர்ஆனை வச்சே வழிகட்டு போகிறாங்க. அல்லாஹ் சொல்ல வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், குர்ஆன் நாங்கள் இறக்கியிருக்கிறோம், அது மக்களுக்கு ஷிஃபாவாக,
ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது, மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வலா யஸீது ஸாலிமீன இல்லா ஹஸாரா, அநியாயக்காரர்களுக்கு இன்னும் கை சேதத்தான் இந்த குர்ஆன் அதிகரிக்க செய்யும். குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி சந்தேகப்படுவாங்க, மார்க்கத்துடைய ஹதீஸை வச்சு குர்ஆனை வச்சு மக்கள் இஸ்லாத்தை வெறுப்பாங்க, அப்படின்னு நடக்கும். அது ஈமானுடைய பலகீனமான கட்டம் வருமல்லா, அந்த நிலைமையை எங்களை பாதுகாத்தருவானாக. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட ஈமான உங்களோட தொழுகை நாங்கள் வீணாக்க மாட்டோம். இன்னல்லாஹ பின் நாசில ரவுஃப் ரஹீம், அல்லாஹு தஆலா அடியார்களோட மிகப்பெரிய இரக்கம் உள்ளவன், கிருபையாளன். அதனால எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எல்லாம் வீணாக்குறது இல்லை, அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான். சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இங்கே தொழுத தொழுகைகள், இது தொழுதுட்டு மூத்தாயின மக்கள் எல்லாருடைய அமல்கள் எங்கள்கிட்ட பாதுகாப்பாக இருக்குது, அதை நாங்கள் வீணாக்க மாட்டோம். எனவே இந்த கட்டளை இருக்குதை நாங்கள் சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். இதுக்கு பிறகு எங்களோட கட்டளை என்ன, நீங்கள் பைத்துல் மக்திஸ் நோக்கி தொழுகக்கூடாது, காபத்துல்லா தான் உங்களுடைய கிபிலா, அதன் பக்கம் முன்னோக்கி தொழுக நல்லா கட்டளை இட்டான். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் என்னுடைய கிபிலா காபத்துல்லா தான். அதான் உண்மையிலே காபா தான் கிபிலா, அதான் நடு இடம், பூமியுடைய ஆக நடு மத்தியஸ்தலம், அதுதான் உண்மையிலே கிபிலாவாக இருக்க வேண்டியிருந்தது. அதுக்கு முன்னாடி யஹூதிகள் அதை பைத்துல் மக்திஸை மாற்றி கொண்டாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா திரும்ப அந்த பழைய இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இதுவும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளைகளை விளங்குறதுக்கு வெறும் புத்திகளை பாவிச்சு மட்டும் நாங்கள் விளங்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை என்பதை விளங்கி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த